இது சரிப்பட்டு வராது, இன்னொரு பாயாசத்தை போற்ற வேண்டிதான். Hi friend and welcome to another episode of Who Hurt You Bro? Who hurt you? Are you okay? யார் மேல இருக்கிற வன்மத்தை இங்க இறக்கிட்டு இருக்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹேட் கமெண்ட்ஸ் படிக்க போறோம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ திஸ் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் 2 ஆஃப் தட். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி இதுலேயும் ப்ரொஃபானிட்டி இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா கோ பேக். படம் எடுக்க சொன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன அசிங்கமாக திட்டினது யார் கண்ணுலையுமே படலை. நான் அவங்கள திருப்பி திட்டினது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் எவ்வளோதான் கேவலமாக என்ன திட்டிருந்தாலும், எவ்வளோதான் அசிங்கப்படுத்தி பேசியிருந்தாலும், என்னதான் த்ரெட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாலும் நான் அவங்கள திருப்பி திட்ட போகிறதில்ல. இந்த வீடியோவில் there will be no profanity. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸ் நபர். என் கமெண்ட் செக்ஷன் மூலியமா ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் மிஸ்டர் தனுஷ். நான் இப்போ ஒன்று ரேப் பண்ணா உன்னால என்னடி பண்ண முடியும் பண்ணாரு. ரேப் பண்ணா எமினம் கூட 1-on-1 போன்னு சொல்லுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன், which is true. நான் என்னதான் ஜோக்ஸ் போட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாலும் அவர் என்ன இன்டென்ஷனோட கமெண்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவர் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் அவர் போட்டாரு. நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓவரா பேசுற இவ்வளோ ரேப் பண்ணுங்கடா. இங்கிலீஷ் தெரியல, ஓகே. இங்கிலீஷ் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன். வாட் டு யூ மீன் பை ஓவரா பேசுற? தமிழும் தெரியாதா உனக்கு? பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. நீங்க ஒருத்தங்களுக்கு த்ரெட் தான் கொடுக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் டு இட் ப்ராப்பர்லி. ஒழுங்கா ஸ்பெல்லிங் ஆச்சு டைப் பண்ணுங்க, ஓகே? அவரை திட்ட ஆரம்பிச்சோன்னா அவர் இந்த வீடியோல கமெண்ட் போடல. என்னோட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு போயிட்டு, மேடம் நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, என் கமெண்ட்டை டெலீட் பண்ணிரு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க சாரி சொல்லல. செகண்ட் ஆஃப் சாரி சொன்னா கேன்சல் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க பண்ணல. நான் டெலீட் பண்ணல, அதனால அவரே டெலீட் பண்ணிட்டு போயிட்டார். இவரோட இந்த கமெண்ட்டுக்கு கீழே ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு, கமெண்ட் பண்ணும்போது உன் மூளைய வச்சிருந்தியா, கொம்மா வச்சிருந்தா ஓடுறா அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒன்ஸ் அகேன் பிரதர் டசன்ட் நோ ஹவு டு ஸ்பெல். பண்ற கேவலமான கமெண்ட்டை பண்ணிட்டு அதுக்கு ஒருத்தர் திட்டினா அவரை திருப்பி திட்டிட்டு ப்ரோ டஸ் நாட் ரிக்ரெட் எனிதிங். ரிக்ரெட் பண்ணிலாம் டெலீட் பண்ணல. இவ்வளோ அட்டென்ஷன் வருது அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினைச்சு டெலீட் பண்ணிருக்காரு. இந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு அடுத்த கமெண்ட் போட்டாரு, மணி சௌ மட. அடுத்து அவர் வேற கமெண்ட் போட்டாரு, தற்கொரி அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டாரு. அதுக்கு அடுத்து அவர் திருப்பி கமெண்ட் போட்டாரு, ஒன் லாஸ்ட் டைம் இதோட என்னை விட்டுரு, உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு, உன்னால எனக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வருது. இது புதுவிதமான மேட்டரா இருக்கு. இவரே த்ரெட் கொடுப்பாராம், இவரே அசிங்கமா திட்டுவாராம், இவரே என் மேல பழிய தூக்கி போடுவாராம், என்னால இவருக்கு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருதுன்னு. என்னால உங்களுக்கு எதுவுமே நடக்கல. உங்க கமெண்ட்டுக்கு வந்த விளைவுகள்னாலதான் உங்களுக்கு அப்படி தோணுதே தவிர நான் உங்களை எதுவுமே பண்ணல. ஸ்டாப் ப்ரோ, இட்ஸ் கெட்டிங் எம்பாரசிங். Get a life. இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. ஓ டி பி get a life bro. Mr. Abhishek R. Doppel. That's literally what I said now. Twins. நீயும் நானும் ட்வின்ஸ் கோபின்னா. அந்த கமெண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்ல, வேற ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஒரு டைம் ஸ்டாம்ப் போட்டு அங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் உன்னை விட சுப்பீரியர்னு காட்ட தான் பசங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ப்ரோ செட் இட் இஸ் ட்ரூ. பி இட் people with anonymous usernames like madbeast462 are not allowed to give opinions. Sit down please அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு சர்காஸ்டிக்கா ரிப்ளை பண்ணா என்ன ஆகும்? ட்ரிகர் ஆவாங்க. ஏன்னா அவங்க மற்றவங்கள பார்த்து பி இட்னு சொல்லலாம், பட் மற்றவங்க அவங்க கிட்ட லாஜிக்கலா பேசினாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நான் அனானிமஸ்னு சொல்லிட்டேன், அதனால கோவம் ஆயிடுச்சு அவருக்கு. ஐ எம் செல்வா பி இட் டேர் யூ ஸ்பீக் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி கமெண்ட்ஸ்ல கதறிட்டு இருந்தாரு, பி இட்ச்னு. எனக்கு புரியல. பி இட்ச்னு சொன்னா அந்த பொண்ணு அப்படியே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதறி போய் மூலையில உட்காந்துருணுமா? நீ சொல்றதுக்கு அக்ரி பண்ணல ஒரு பொண்ணுன்னா உன் வாயிலேருந்து வர வார்த்தை என்ன? இதானே. ஸோ வி ஆர் யூஸ் டு இட். நீங்கள் இங்கே கதறனால நான் சேனலை மூடிட்டு போகிறதில்ல. கெட் அ லைஃப் மிஸ்டர் செல்வா. பட் நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு தெரில, பிகாஸ் இட்ஸ் அ உமன் டெல்லிங் யூ. பட் அபிஷேக்னு ஒரு பையன் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அட்லீஸ்ட் டேக் ஹிஸ் அட்வைஸ். ஓடி பைத்தியக்கார குடி. இதுதான் எனக்கு ஹேட்டர்ஸ் கிட்ட பிடிக்காத விஷயம். கோவப்படுங்க, என் மேலே கோவப்படுங்க, ஸ்பெல்லிங்ஸ் கற்றுக்கிட்டு கரெக்டாக படுங்க. Opinions from hair-dyed men can be negated, boys. If you're saying don't judge, can you talk about fake rape case by women against men as well? You got a nerve?
வந்துடுறாளுங்க சும்மா சும்மா இவங்களுக்கு ஒண்ணுனா மட்டும். ஒருத்தங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, டேய் பைத்தியமானி. மை ஆனஸ்ட் ரியாக்ஷன். இந்த மாதிரி இஷ்யூ நடக்கிறப்ப தான் நாங்கள் பசங்க இஷ்யூ பற்றி பேச முடியும். ஏன்னா பசங்க இஷ்யூ பற்றி பேசினா, மற்ற சமயத்தில் பேசினா யாருமே அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை, அட்டென்ஷன் கம்மியாக இருக்குது. ஐ அக்ரி வித் தட் பாயிண்ட். ஃபேக் கேசஸ் பற்றி பேசுறது குட், பசங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குதுன்னு பேசுறது வெரி குட். இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம். அது நடக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கிறப்போ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் தராம இப்படி பேசுறீங்கன்னா யூ ஆர் இன்டிரெக்ட்லி சப்போர்ட்டிங் தி அஃபெண்டர். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இத்தனை பொண்ணுங்க பேசுறோமே, ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க பேசுறீங்களா? ஸ்கூல் பையனை ஒரு ஸ்கூல் டீச்சர் அசால்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கு கீழே பசங்க போய் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நான் அந்த பையனா இருந்திருக்கலாம், எனக்கே இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. ஒரு பையனுக்கு அசால்ட் நடந்திருக்கு, ஒரு குழந்தைக்கு அசால்ட் நடந்திருக்கு, கீழே போய் நீங்க கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல மாத்துங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பத்தி ஜோக் பண்ணாம எந்திரிச்சு நின்று பேசுங்க, ஜஸ்டிஸ் கேளுங்க. உங்க பிரச்சனைக்கு முதல்ல நீங்க பேச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்கும் போது அட்டென்ஷன் கிடைக்கலையேன்னு அழுவலாம். சாரி இஃப் ஐ சவுண்டட் டூ harsh, but those comments really triggered me. Cringe feminist. எல்லாமே ஓகே தான் மன்னிச்சோம் ப்ரோ, பட் நீங்க நைஸா ஃபெமினிசம் பண்ற மாதிரி தெரியுது. நைஸா ஃபெமினிசம் ஏன் நான் பண்ணணும்? உங்களுக்கு ஃபார்வர்டாவே நான் ஃபெமினிசம் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ பேட் திங். ஃபெமினிசம் இஸ் நாட் இல்லீகல். ஃபெமினிசம் இஸ் நாட் பனிஷபிள் பை கிரைம். எவ்வளோ வாட்டி இதை பத்தி நான் பேசுறது, இட்ஸ் கெட்டிங் டயரிங். நீங்க புரிஞ்சுக்க கூடாதுன்னு இருக்கிறப்போ நான் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் உங்க மைண்ட்ல ஏறாது. அதனால நான் ட்ரை பண்ண போறதில்லை. அடுத்து ஒருத்தங்க ஒரு பெரிய ரைட் அப் போட்டிருந்தாங்க. I think they are a parent. Like WTF, who are you educating through this video? And to be specific, whom do you think are you educating? Like if you're saying someone to educate their child who has no part in all these nonsense, it's extremely offensive. We know how to educate our children. That is 80% of assaults is caused by full-grown adults. I do know that it still is caused by minors, but when have you last heard about a boy or a teen cause such horrendous abuse? It's time now that you stop saying educate your children, because most of the parents of rapists might not even be alive now. Now if you want to create awareness to parents, I hate to say this again and again, that we are already aware. So if you really want to say educate your children, say it to those who already committed the crime. Wow, Mr. Deadpool. நைஸ். ஆனா எனக்கு புரியல. கோ டெல் த பீப்புள் ஹூ ஹவ் ஆல்ரெடி கமிட்டட் த கிரைம். ஆல்ரெடி பண்ணவங்கிட்ட போய் பண்ணாதப்பான்னு நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கணும்னா சின்ன வயசுலயே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ராங் ஸ்டாண்ட் அண்ட் ஐ ஸ்டாண்ட் பை இட். இன்னசென்ட் பீப்புளுக்கு இதை சொல்லித்தர சொல்றது இஸ் என்ன சொன்னாங்க, அஃபென்சிவ். இன்னசென்ட் குழந்தைகளுக்கு நீங்க எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்காம வளர்க்க போறீங்கன்னா வேற என்ன சொல்லி கொடுத்து வளர்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆல் தி பெஸ்ட். மன்னிச்சோ, உன்னை ரெப்பி பண்ணுற அளவுக்குலாம் உன் மூஞ்சி நல்லா இல்லை போடி. ஐ லாஸ்ட் ஹோப் இன் த சொசைட்டின்னு நான் சொன்னதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்து நான் சொல்லலப்பா, அதுக்கு இந்த மாதிரிலாம் ரிப்ளை வரும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சு பார்த்து தான் சொன்னேன். ஐ லாஸ்ட் ஹோப் இன் சொசைட்டின்னு அண்ட் ஐ ஸ்டில் டோன்ட் ஹேவ் ஹோப். அக்கா கொஞ்சம் மெதுவாக பேசுங்கக்கா, ஒன்றுமே புரியலை. இது ஹேட் கமெண்ட்லாம் இல்லை, இது மன்னிச்ச வீடியோஸ் இன் அன் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ். நான் பொறுமையாக பேசுகிறேன்னு உங்களுக்கெல்லாம் தோணுது, எனக்கு புரியுது. நான் பிறந்ததுலேருந்தே பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால என்னால் அதை மாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை படித்து காட்டக்கூட எனக்கு தோணலை, பட் ரிப்ளை பண்ணதே தான். வெக்கமா இல்லையா? இதை எழுதி இன்னொரு வாட்டி படிச்சு பார்த்தது திஸ் இஸ் கோயிங் டு பி அ பேங்கர் அப்படின்னு போஸ்ட் அழுத்துறீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று இல்லவே இல்லையா? அந்த வீடியோவில் அவர் எனக்கு ரேப் த்ரெட் கொடுத்ததை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவருக்கு முன்னாடி நான் வேற ஒரு கமெண்ட்டை பின் பண்ணியிருந்தேன். பீப் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பு. இந்த கமெண்ட் ரேண்டம் வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சுன்னா எனக்கு புதுசாக தெரிஞ்சிருக்காது, பழகின விஷயம். பட் இந்த வீடியோவில் ஒருத்தர் இப்படி பேசுறாருன்னு உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பின் ஆஃப் ஷேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரை பின் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணனால அவர் பயந்து போய் அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கடுத்து இன்னொரு கமெண்ட் போட்டார், ஐம் சாரி டு யூ, நீங்க ரிப்ளை பண்ணுவீங்கன்னு தான் நெகட்டிவ் கமெண்ட் போட்டேன், அதர்வைஸ் எனக்கு உங்க மேல கோபம்லாம் இல்லை அக்கா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த பொழப்புக்கு ஆர் you all okay? Are you all happy with yourself? இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ரிப்ளை வரும்னு ஆசைப்படுபவர்கள், நான் ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்னோட சேனல்ல, which is called pin of shame. I'm very thrilled to announce this feature actually. இது எப்படின்னா, எனக்கு கிரிட்டிசிசம் சொல்றாங்களே இந்த மாதிரி, இது எனக்கு அவ்வளவா பிடிக்கல, அவங்கெல்லாம் you are safe மீனிங்கே இல்லாம திட்டுற பாத்தியா, your comment will be pinned and you will get the title of pin of shame. நான் திருப்பி சொல்லிடுறேன், நீங்க என்னை எதிர்த்து கமெண்ட் பண்ணாலும் அதை நான் ஹேட்டா கேட்டகரைஸ் பண்ண போறது இல்லை. நிறைய பேர் this is not your best, இதை விட நீங்க பெட்டரா பண்ணலாம், ஆர் சில பேர் அன்ஃபனின்னு கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் போரிங்கா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் இந்த வீடியோ நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஹேட் கிடையாது, அது அவங்களோட ஒப்பீனியன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னு சொல்றாங்க, அதுக்கு பேர் ஹேட் இல்லை, அதை நான் ஹேட்டாவும் எடுத்துக்க போறது இல்லை.
ஏன் இல்லாம வந்து கமெண்ட்ஸ்ல கதறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹேட். இது வந்து பப்ளிஷ்டில் இருக்கிறது, ஹெல்ட் ஃபார் ரிவ்யூல போய் பார்த்தேன்னா கேவலமா திட்டிருப்பாங்க என்ன. ஐ திங்க் தட் இஸ் இட். பை பாய்.